எல்லாருக்கும் இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா, பிரபஞ்ச தேவதைகள் உங்கள் காதல் வாழ்க்கைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ பர்சனல் ரீடிங்ஸ் 8939767271 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பர் அணுகுங்க. 100க்கும் மேற்பட்ட வகையில் பர்சனல் ரீடிங்ஸ் செய்து தரப்படும். உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ண வேண்டாம். வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அப்புறம் கால் கன்சல்டேஷனாக வாட்ஸ்அப் கன்சல்டேஷனான்னு சொல்லி பார்க்க முடியும். நெக்ஸ்ட் என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம சேனலில் இன்னும் நிறைய பேர் ஜாயின் பண்ணாமே இருக்கீங்க. ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? நீங்களும் ஒரு மெம்பராக நம்ம சேனலில் ஆகலாம். சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் இருக்கு. நம்மளுடைய ரீடிங்ஸ் ரெசனேட் ஆச்சு அப்படின்னா நீங்களும் கிஃப்ட் சென்ட் பண்ணலாம். ஃபேஸ்புக்ல நமக்கு ஒரு சேனல் இருக்கு, ஜோதி டெரோட் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க எவ்வளவு சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அதே சப்போர்ட்டை ஃபேஸ்புக்லயும் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ரீடிங்ஸ்குள்ள போயிடலாம். இது பைல் ரீடிங் மாதிரி தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க வீடியோக்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடியே 2 பைல் பார்த்துருப்பீங்க, அதாவது 2 தேவதைகளுடைய பிக்சர்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ பைல் 1 சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரீடிங்ஸ் இது. வெல்கம் பைல் 1. நீங்க முதல் தேவதை பைல் 1 சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்கள் காதல் வாழ்க்கைக்கு தேவதைகளுடைய மெசேஜ் என்னவா இருக்குன்னு பார்க்கலாம். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணதான் நம்ம சேனல் இன்னும் பெரிய இடத்துக்கு போகும். காதல் வாழ்க்கை மட்டும் கிடையாது, வாழ்க்கையில கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம சேனல் ஒரு உத்வேகமாக இருக்கு. ஓகே, ஃபைல் 1 செலக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய காதல் வாழ்க்கைக்கு பிரபஞ்ச தேவதை உடைய வழிகாட்டுதல் என்ன? இந்த காதல் வாழ்க்கைக்கு பிரபஞ்ச தேவதைகள் என்ன சொல்றாங்க? பிரபஞ்ச தேவதை என்ன சொல்றாங்க? காதல் வாழ்க்கைக்கு பிரபஞ்ச தேவதைக்கு செய்தி என்ன செய்தி வச்சிருக்கா? என்ன செய்தி வச்சிருக்காங்க பிரபஞ்ச தேவதை? காதல் வாழ்க்கைக்கு பிரபஞ்ச தேவதை என்ன செய்தி வச்சிருக்காங்க? ஓகே, உங்கள் காதல் வாழ்க்கைக்கு பிரபஞ்ச தேவதை என்ன செய்தி வச்சிருக்காங்க? ஏஞ்சல், யூனிவர்ஸ், ஃபைல் 1 காதல் வாழ்க்கைக்கு. ஓகே, பாட்டம் ஆஃப் த டெக்ல இருந்து செலக்ட் பண்ணிட்டேன். காதல் வாழ்க்கை பிரபஞ்ச தேவதை என்ன சொல்றாங்க? ஓகே, ஜம்பிங் கார், உங்கள் காதல் வாழ்க்கைக்கு பிரபஞ்ச தேவதை கூறும் காதல் வாழ்க்கைக்கு பிரபஞ்ச தேவதை கைடன்ஸ். நம்ம இங்க இருந்து ஆரம்பிக்கலாம். மேக் த எஃபர்ட் அப்படின்னு வந்திருக்குது. சோ காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பிரபஞ்ச தேவதையுடைய செய்தி உங்களுக்கு என்னவாக இருக்கு அப்படின்னா, நீங்க உங்க காதல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு எந்த ஒரு எஃபர்ட்டுமே உங்க காதல் வாழ்க்கையில இனிமே நான் எடுக்க மாட்டேன், இனி என் சைட்ல இருந்து எந்த ஒரு எஃபர்ட்டுமே நான் எடுக்க மாட்டேன், இனி நான் இதை யூனிவர்ஸ் கையில கொடுத்துட போறேன், பிரபஞ்சத்துடைய கையில கொடுத்துட போறேன், கடவுள் கையில நான் கொடுத்துட போறேன், இல்ல ஏஞ்சல்களுடைய கையில நான் கொடுத்துட போறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு மனநிலை இருந்தது அப்படின்னா அதை கட்டாயமாக நீங்க மாத்திக்கொள்ள வேண்டியது அவசியமாகும். ஏன்னா ஏஞ்சல்களே இங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா, உன் காதல் வாழ்க்கைக்கு நீ ஏதாவது ஒரு எஃபர்ட் எடுக்க ஆரம்பி. பைல் 1ல இருக்கவங்க அப்படியே ஒரே இடத்துல ஸ்ட்ரக் ஆகி டம்ப் ஆகி இருக்கீங்க. எனக்கு இந்த லவ் லைஃப்ல கிடைச்ச கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாமே போதும், இனிமே என் சைடு நான் எந்த எஃபர்ட்டுமே நான் எடுக்க போறது கிடையாது, நீயே பாத்துக்கோ பிரபஞ்சமே அப்படின்னு சொல்லி விட்டுருக்கீங்க. அப்படி விடுறது தவறு கிடையாது. ஆனா இப்போ பிரபஞ்சமே நீ உனக்கான எஃபர்ட்டை போடு, உனக்கான வேலையை நீ ஆரம்பி அப்படின்னு சொல்லும் போது நீங்க அப்பவும் அமைதியாக இருப்பது சரியில்லை.
நீங்க உங்க சைட்ல இருந்து உங்க நபருக்கு என்ன எஃபர்ட் போடணுமோ திரும்பவும் ஜெனியூனாக போட ஆரம்பிங்க. அந்த நபரை உங்க லைஃப்ல கொண்டு வர்றதுக்கு என்னென்னலாம் எஃபர்ட்ஸ் எடுக்கணுமோ திரும்பவும் நீங்க ஜெனியூனா எடுக்க ஆரம்பிக்கலாம். இவ்வளவு நாள் நிறுத்தி வச்சிருந்தீங்க, ஏதோ ஒரு மனக்கவலையில நிறுத்தி வச்சிருந்தீங்க, ஒரு பூஸ்ட் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எந்த ஒரு பர்சனுமே உங்க கூட இல்லாம இருந்திருப்பாங்க. நீங்க ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணிருப்பீங்க. உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மோட்டிவேட்டரோ இல்ல வந்துட்டு ஒரு பேக் போனாக யாருமே கிடையாது. நீங்க தான் உங்களுக்கு இருந்திருப்பீங்க. ஸோ நீங்க ரொம்ப லோவாவே ஃபீல் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஒரு கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு ஆள் இருந்திருக்க மாட்டாங்க. இன்னொரு நல்ல வார்த்தையில சொல்லணும்னா வெல் விஷர் அப்படின்னு சொல்லிட்டு உங்க லைஃப்ல யாரும் இல்ல காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எடுத்து சொல்றதுக்கு. ஆனா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ. சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பைல் 1ல இருக்கீங்க, பைல் 1ல இருக்க தேவதையை நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க அப்படின்னா இந்த தேவதை உங்க காதல் வாழ்க்கையில அற்புதம் பண்ண போறாங்க அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா தேவதை அப்படின்னும் போதே ஒரு ஸ்பெஷலான மெசேஜஸ் தான் அவங்க கிட்ட இருந்து நமக்கு கட்டாயமாக வரும். அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு அவங்க இன்னைக்கு இந்த மெசேஜ் சொல்றாங்க, நீ ஒரு எஃபர்ட் எடு உன் லைஃப்ல அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இதை நீங்க ரொம்ப 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 கவனிக்க வேண்டியது அவசியம். உங்க காதல் வாழ்க்கைய அவ்வளவு எளிதாக நீங்க எண்ணி விடாதீங்க. உங்களுக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்திருக்கலாம், நஷ்டங்கள் இருந்திருக்கலாம், என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். நீங்க அப்படியே டம்ப் ஆகி அப்படியே இந்த லைஃப் வேண்டாம், இந்த காதல் வாழ்க்கை எனக்கு வேண்டாம் அப்படின்னு உட்காராதீங்க. நீங்க பிரேக்கப்ல இருக்கலாம், ஒன் சைடட் லவ்ல இருக்கலாம், மேரேஜ்ல இருக்கலாம், இல்ல மேரேஜுக்கு எதிர்பார்க்கலாம், இல்ல மேரேஜ் ஸ்டாப்பா இருக்கலாம், இல்ல செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம். டிவோர்ஸ் சிச்சுவேஷன்ல என்ன சிச்சுவேஷனாக இருந்தாலும் பைல் 1ல இருக்கக்கூடியவங்களுக்கு உங்க சைட்ல இருந்து ஜெனியூனாக எஃபர்ட் எடுங்க. இப்ப நோ கான்டாக்ட் நோ கம்யூனிகேஷன்ல இருக்கீங்கன்னா கோ கோ வித் த ஃப்ளோ அப்படின்னு இருக்காதீங்க. ஏதாவது ஒரு எஃபர்ட், கட்டாயமாக ஒரு எஃபர்ட் எடுக்கணும். எனக்கு எதுவுமே தெரியல மேம், நான் என்ன பண்றதுன்னே தெரியல, எனக்கு எந்த வழியில போகணும்னு தெரியல, எனக்கு எப்படி எஃபர்ட் எடுக்கணும்னு தெரியல, என் நபர் எனக்கு வேணும்னு இருக்கு ஆனா என்ன மாதிரி எஃபர்ட்ஸ் எடுக்கணும்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்க மனசுக்கு என்ன படுதோ அதை குளுத்துச்சீட்டு மூலியமாக பிரபஞ்சத்தோடு பேசுங்க. மேனிஃபெஸ்டேஷன் மூலியமாக பிரபஞ்சத்தோடு பேசி சீட் எழுதி கேளுங்க. இல்ல கடவுள் முன்னாடி உட்கார்ந்துட்டு சீட் எழுதி கேளுங்க. ஒரு 4-5 ஆப்ஷன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதுல ஏதாவது ஒரு ஆப்ஷன் பிக் பண்ணுங்க. பைல் 1 அங்க உங்களுக்கு ஒரு முடிவு இறைவன் மூலியமாக உங்களை ஒரு தூது சேரும். அதுல இருந்து ஒன்னு செலக்ட் பண்ணி உங்க பர்சன் சைட்ல இருந்து ஒரு நல்ல விஷயத்த நீங்க வாங்க போறீங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு எஃபர்ட் எடுக்க வேண்டியது அவசியம். உங்களுக்கு ரிசல்ட்டையும் யூனிவர்ஸ் சொல்லிட்டாங்க ஏஞ்சல்களின் மூலியமாக. நீ இப்போ ஒரு எஃபர்ட் எடு, உனக்கு அது சக்சஸா நடக்கும் உன் நபர் கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டாங்க முன்கூட்டியே. நீ ஒரு எஃபர்ட் எடு, உன் நபர் உனக்கு அதுல ஒரு சக்சஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நீங்க என்ன எஃபர்ட் எடுக்கலாம் அப்படிங்கறத நீங்க தான் முடிவு பண்ணணும். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக போறீங்களா, இல்ல அவங்கள எப்படியாவது கான்டாக்ட் பண்ணணும்னு முயற்சி பண்ண போறீங்களா, இல்ல அவங்க கான்டாக்ட திருப்பி தேட போறீங்களா, இல்ல அவங்க கிட்ட பேசுறதுக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ண போறீங்களா, கால் பண்ண போறீங்களா, என்ன எஃபர்ட் எடுக்க போறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சீட்ல வெள்ளை பேப்பர்ல எழுதிக்கிட்டு அத யூனிவர்ஸ் கிட்டையும் கடவுள்கிட்டையும் கைடன்ஸாக கேளுங்க. அப்படி கேட்கும் போது யூனிவர்ஸே உங்களை கைட் பண்ணி ஏஞ்சல்களின் மூலியமாக கூட்டிட்டு போக போறாங்க. ஸோ ட்ரை டு மேக் எனி எஃபர்ட். ஏதாவது ஒரு எஃபர்ட் எடுங்க. என்னோட லவ் லைஃப் முடிஞ்சு போச்சுன்னு அப்படியே உட்காராதீங்க. ஒருவேளை ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல நீங்க பிரேக்கா இருக்கீங்க அப்படின்னா கோ வித் செகண்ட் ரிலேஷன்ஷிப். நிறைய பேருக்கு நான் ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆயிடுச்சு, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, 1 year ஆயிடுச்சு, 2 years ஆயிடுச்சு, இன்னும் என்னால அந்த ரிலேஷன்ஷிப்ல வெளியில வர முடியல, அவங்கள மறக்க முடியலன்னா நீங்க செகண்டாக ஒரு ரிலேஷன்ஷிப்பையோ செகண்டாக ஒரு பார்ட்னரையோ சூஸ் பண்றதுக்கான நெக்ஸ்ட் டைம் வந்தாச்சு. ஸோ அந்த பழைய ரிலேஷன்ஷிப்லயே உட்கார்ந்துட்டு இல்லாம கோ வித் த ஃப்ளோ அப்படின்னு நினைச்சிட்டு இல்லாம நீங்களா ஒரு எஃபர்ட்டை போட ஆரம்பிங்க. நெக்ஸ்ட் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்குள்ள போக ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான பர்சன் அந்த ஃபர்ஸ்ட் பார்த்த பர்சன் கிடையாது. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு நல்ல பர்சனை யூனிவர்ஸே அனுப்ப போறாங்க. அப்போ நீங்க எந்த சிச்சுவேஷன்ல இப்போ உட்கார்ந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களோ அந்த சிச்சுவேஷன்ல இருந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைக்க ஆரம்பிங்க.
நோ கான்டாக்ட்ல இருக்கீங்கன்னா எப்படி கான்டாக்ட்க்கு வரலாம்னு ட்ரை பண்ணுங்க. ஒன் சைடடா இருக்கீங்கன்னா அதை எப்படி டபுள் சைடடா மாத்துறதுன்னு ட்ரை பண்ணுங்க. டைவர்ஸ் பண்ணிட்டு ஒரு நெக்ஸ்ட் லைஃப்க்கு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதுல என்ன எஃபர்ட்ஸ் எடுக்கலாம்னு முயற்சி பண்ணுங்க. திருமண வாழ்க்கையில கஷ்டமா இருக்குன்னா உங்க நபர் கூட உட்கார்ந்து பேசுங்க. அவங்களுக்கு எதையாவது கொஞ்சமாவது புரிய வைக்க முடியுமான்னு பாருங்க. எடுத்த உடனேயே இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு வேண்டாம், இந்த ரிலேஷன்ஷிப்ல எனக்கு எதுவுமே கிடையாது, நான் இதுல இருக்க மாட்டேன், நான் இதை ஸ்கிப் பண்ண போறேன், இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு நெகட்டிவான வார்த்தைகளை விட்டுட்டு இதுல என்னதான் இருக்கு இறங்கி பார்ப்போம், செஞ்சு பார்ப்போம், இன்னொரு தடவை பேசி பார்ப்போம், நம்ம சைட்ல இருந்து இறங்கி பேசி பார்ப்போம் அப்படின்னு உங்க சைட்ல இருந்து மேக் த எஃபர்ட். உண்மையிலே நீங்க எஃபர்ட் எடுத்தீங்கன்னா இந்த லவ் வந்து உங்களுக்கு எக்ஸலண்டாக அமைய போது யூனிவர்ஸே கைட் பண்ண போறாங்க. டேக் எஃபர்ட்னா ஒரே ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க, அடுத்த ஸ்டெப் உங்க பர்சன் சைட்ல இருந்து வரும். அப்ப நானே எஃபர்ட்ஸ் எடுக்கணுமா? அப்படி கிடையாது. டேக் ஒன் ஸ்டெப், அதுக்கடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாம் யூனிவர்ஸே கைட் பண்ணுவாங்க உங்க பர்சனை வச்சு. அடுத்த கார்டு வந்து பைல் 1க்கு லெட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் யூ. நான் சொல்லியிருக்கேன்ல, நீங்க ஒரு ஸ்டெப் எடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக ஏதாவது ஒரு ஹெல்ப் வந்து வரலாம். ஏதாவது ஒரு ஹெல்ப் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக வரலாம். நானே எடுக்கணுமா, நானே அந்த ஸ்டெப் எடுக்கணுமா, நானே எல்லாத்தையும் பண்ணணுமா நீங்க கேக்குறீங்க அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு தகவல்கள் வந்து என்ன பண்ணலாம், கிடைக்கலாம். ஒரு சிலருக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸே எனக்கு தெரியாது, எனக்கு சுத்தமா ஐடியா இல்லைன்னு நினைச்சீங்கன்னா கூட எனிதிங் சோசியல் மீடியால ஏதோ ஒரு ஃபேஸ்புக்லயோ இல்ல ஏதோ ஒரு இன்ஸ்டாகிராம்லயோ எதுலயோ ஒரு விஷயத்துல, இன்னைக்கு எவ்வளவோ ஆப்ஸ் வந்திருக்கு, ஸோ ஏதோ ஒரு விஷயத்துல உங்க பர்சனை பத்தின ஏதோ ஒரு தகவலை நீங்க என்ன பண்ணிக்க போறீங்க, கெயின் பண்ணிக்க போறீங்க. அப்ப நீங்க மட்டும் இதுல ஸ்டெப் எடுத்து வைக்கல பைல்வன், உங்க பர்சனுடைய ஃப்ரெண்ட்ஸும் இதுல கை கோர்க்குறாங்க. ஸோ நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க, அடுத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸை நீங்க பார்க்க போறீங்க, அதுல ஒரு ஹெல்ப் வந்து நீங்க வாங்கிக்க போறீங்க. அப்ப பைல் 1 வந்து தேவதைகள் என்ன உங்களுக்கு மெசேஜஸ் தராங்கன்னா, ஏதாவது ஒண்ணு பண்ண ஆரம்பி, உங்க காதல் வாழ்க்கைக்காக ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்க ஆரம்பி. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன். உங்களுக்கு ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க, மேக் த எஃபர்ட். செகண்ட் கார்டு என்ன, அவர்களுடைய நண்பர்களை வைத்து நான் உனக்கு அடுத்த ஹெல்ப் வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி உங்க காதல் வாழ்க்கைக்கு பிரபஞ்ச ஏஞ்சல்கள் பதில் அளிக்கிறாங்க, மெசேஜஸா கொடுக்குறாங்க. அப்போ ரொம்ப அழகா வந்து என்ன பண்றாங்க, ஏஞ்சல் வந்து உங்களை கைட் பண்றாங்க பைல்வன். அப்போ இது ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு சொல்றாங்க, நீ ஒரு அடி எடுத்து வை. அதுவும் சொல்லிட்டாங்க, மெசேஜஸ் பண்ணிப்பாரு, கால் பண்ணிப்பாரு, இல்ல ஏதாவது சோசியல் மீடியால ட்ரை பண்ணு, அவங்க ரிலேட்டிவ் சைட்ஸோ இல்ல ஏதோ ஒண்ணு, அவங்க பேரண்ட்ஸ் எப்படியாவது மீட் பண்ண ஒரு சான்ஸ் வரும், ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தை யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்க போகுது. ஆனா அந்த ஸ்டெப் எடுத்து வைக்க வேண்டியது யாரோட கையில இருக்கு, உங்களோட கையில இருக்கு. உங்ககிட்ட ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் நீங்க எடுத்து வைக்காம அப்படியே ஒரே இடத்துலயே ஸ்ட்ரக் ஆகி போய் உட்கார்ந்துருக்கீங்க. அதை நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஹெல்ப் பண்றதுக்கு யூனிவர்ஸ் வந்து பீப்புளை சென்ட் பண்ணிட்டே இருக்க போறாங்க. அதுல முதல் பீப்புள் யாரு, உங்க பர்சனுடைய ஃப்ரெண்ட்ஸ். இல்ல என் பர்சனுக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, சுத்தமா அவருக்கு யாரும் இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா லெட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த விஷயத்துல. இங்க அதுவும் மென்ஷன் ஆயிருக்குது, லெட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸே, நான் அந்த பர்சனை அங்க பார்த்தேன், உங்க பர்சனை நான் இங்க பார்த்தேன் அப்படின்னு உங்க ஃப்ரெண்ட்ஸே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் தயங்காம அவங்க கிட்ட என்ன பண்ணுங்க பயில்வன், ஹெல்ப் கேட்க ஆரம்பிங்க. எங்க பார்த்த, எப்படி பார்த்த, டெக்ஸ்ட் வச்சிருக்கியா, நம்பர் இருக்கா அவங்க கிட்ட, அவங்க இமெயில் ஐடி ஏதாவது இருக்கா. ஏன்னா சுத்தமா கான்டாக்ட் இல்லாதவங்களுக்கு நான் சொன்னேன், கான்டாக்ட் இருக்கிறவங்க நீங்களே உங்க பர்சனை வந்து டைரக்டாக ட்ரை பண்ணலாம், இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக உங்க பர்சனை கான்டாக்ட் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணலாம், முயற்சிக்கலாம். அப்ப உங்க ஃப்ரெண்ட்ஸும் சரி உங்க பர்சனோட ஃப்ரெண்ட்ஸும் சரி இதுல கை கோர்க்குறாங்க. இப்ப ஏஞ்சல்கள் உங்களுக்கு வலியுறுத்துறது ரொம்பவே அழகா வலியுறுத்திருக்காங்க, தெளிவா சொல்றாங்க, நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வை, உன் நபருடைய நண்பர்கள் இல்ல உன்னுடைய நண்பர்கள் உனக்கு இதுல கைட் பண்ண போறாங்க. இதுதான் உன் காதல் வாழ்க்கைக்கு நான் தர மெசேஜ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தபடியாக ஹனிமூன். ஓகே, அப்போ இது வந்து ஃபேமிலி வாழ்க்கையை தான் குறிக்குது. ஃபைல் 1, நீங்க இந்த ரிலேஷன்ஷிப் வந்து முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரக் ஆகி உட்கார்ந்துருக்கீங்க. ஆனா உங்களுக்கு பிரபஞ்சத்துடைய ஏஞ்சலுடைய கைடன்ஸ் பாத்தீங்களா, உங்க காதல் வாழ்க்கைக்கு கைடன்ஸ் கொடுக்க சொன்னா அவங்க கல்யாண வாழ்க்கைக்கு கைடன்ஸ் கொடுத்துட்டாங்க. சோ ஹனிமூன் அப்படின்னு இருக்குது. அப்போ கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு திருமண பந்தம் என்பது உறுதியாகப்பட்டது.
அப்போ பைல் 1ல வருத்தத்தோட இருக்கிறீங்க, என்ன பண்றதுன்னு தெரியல, லவ் ரிலேஷன்ஷிப்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா you're going to be together அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, தெரியுதா? அதுவும் ரொம்ப பிளிஸ்ஃபுல்லாக இந்த ரிலேஷன்ஷிப் இருக்க போது, பிளிஸ்ஃபுல்லாகவும் இருக்க போது, பிளெஸ்ஸிங்ஸாக நிறைய போகுது இந்த காதல் வாழ்க்கை உங்களுக்கு. ஸோ உங்களுடைய ஸ்டெப்பை எடுத்து வைக்க ஆரம்பிங்க. உங்களுடைய திருமணத்துல இருந்து உங்களுடைய ஹனிமூன் ஃபேஸ் வரைக்குமே இங்க கார்ட்ஸ்ல வந்து கிளியராக தெரியுது. ஏதோ ஒரு டெஸ்டினேஷன், ட்ரீம் டெஸ்டினேஷன்ஸ் வந்து நீங்க வச்சிருக்கலாம். ஏதாவது கடல் சம்பந்தப்பட்ட டெஸ்டினேஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருந்திருக்கலாம் உங்களுக்கும் உங்க நபருக்கும் இடையில. சோ அங்க நீங்க போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு திருமணத்திற்கு அப்புறமாக. சோ அதையும் உங்களை கைட் பண்றாங்க. அப்ப நீ அடுத்து ஒரு ஹனிமூன் ஃபேஸை நோக்கி நீ போற, அதுக்கு நான் உன்னை கைட் பண்றேன். உன்னுடைய காதல் வாழ்க்கைக்கு நான் அடுத்து கொடுக்கக்கூடிய மெசேஜஸ் ஹனிமூன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. சோ நீ திருமணத்தையும் கடந்த ஒரு உறவுக்குள்ள நீ போக போற. நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பிளிஸ்ஃபுல்லான ரிலேஷன்ஷிப்குள்ள போறீங்க, ஒன்னாக இருக்க போறீங்க அப்படிங்கறத உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து அழகாக தெரியப்படுத்துறாங்க. லாஸ்ட் கார்டு உங்களுக்கு ரொமான்டிக் ஃபீலிங்ஸ். இது நான் பாட்டம் ஆஃப் த டெக்ல இருந்து செலக்ட் பண்ண கார்டு. ஸோ எனக்கு இது பார்த்தோன்னே இதை எடுக்கணும்னு தோணுச்சு. ஸோ ரொமான்டிக் ஃபீலிங்ஸ் அப்படின்னும் போது பைல் 1 உங்களுக்கு வந்து ஹனிமூன் ஃபேஸும் வந்திருக்குது, ரொமான்டிக் ஃபீலிங்ஸ் அப்படிங்கிற கார்டுமே வந்திருக்குது. ஸோ டெஃபினட்டா இங்க வந்து திருமணம் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு 90% வந்து இருக்கு. நீங்க எந்த நபரை நினைச்சிட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களோ அந்த நபர் கூட உங்களுக்கு திருமணம் என்பதற்கான வாய்ப்பு 90% இங்கே பிரபஞ்சத்துடைய ஏஞ்சல்களால செய்தியாக சொல்லப்பட்டது. ஓகேங்களா? சோ இன்னைக்கு நீங்க அதை பார்த்திருப்பீங்க, புரிஞ்சிருப்பீங்க. சோ கட்டாயமா இந்த உறவு வந்து ஒரு பெரிய இடத்துக்கு போய் சேரும். யோர் ஃபீலிங்ஸ் ஆர் ரியல் அப்படின்னு இருக்கு. ஸோ உங்களுடைய ஒரு ஃபீலிங்ஸுமே ரொம்ப ரியலான ஒரு ஃபீலிங்ஸ், உண்மையான ஒரு ஃபீலிங்ஸ், ஜெனியூனான ஒரு ஃபீலிங்ஸ், எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப ஜெனியூனான ஒரு ஃபீலிங், ஒரு வேர்த்தான ஃபீலிங். இந்த பர்சன் கூட நீங்க சேர்ந்தீங்க உங்க லைஃப்ல, உங்களுடைய காதல் வாழ்க்கையில இந்த நபர் கூட நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய திருமண வாழ்க்கையில இருந்து உங்களுடைய கடைசி கால வாழ்க்கை வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும், ரொம்ப ரியலா இருக்கும், ரொம்ப வேர்த்தா இருக்கும், ரொம்ப ஜெனியூனா இருக்கும். இவங்க கூட சேர்ந்து நீங்க வாழ போற திருமணம் கடந்த உறவு உங்களுக்கு ரொம்பவே நல்லாக அமைய போகுது அப்படிங்கறத யூனிவர்ஸ் வந்து பிரபஞ்சத்தின் ஏஞ்சல்கள் மூலியமாக உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா நமக்கு யூனிவர்ஸ், பிரபஞ்சம் எல்லாமே ஒண்ணுதான். தமிழ்ல சொன்னா பிரபஞ்சம், இங்கிலீஷ்ல சொன்னா யூனிவர்ஸ். அந்த ஒரு யூனி அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒரு பர்டிகுலரான ஒரு என்ன சொல்றது, ஒரு வார்த்தையை தான் குறிப்பிடுது யூனி அப்படிங்கிறது. சோ அது மொத்தமாக இணையப்பட்ட அந்த ஏஞ்சல்கள் உங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஏஞ்சல்கள் எல்லாம் ஒன்று கூடி உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, உங்களுடைய ஃபீலிங்ஸ் வந்து இங்க வேல்யூ பண்ணப்படுது, உன்னோட ஃபீலிங்ஸ் வந்து இங்க வேல்யூ பண்ணப்படுது. நீ வந்து ஒரு எஃபர்ட்டை எடு, நீ வந்து முன்னோக்கி போ, உன்னுடைய நண்பர்கள் உனக்கு உதவி செய்வாங்க. அவங்க உங்க காதல் வாழ்க்கைக்கு கொடுக்கப்பட்ட செய்தி எவ்வளவு கிளியரா சொல்லியிருக்காங்க பாரு, எஃபர்ட் எடு, உன்னுடைய நண்பர்கள் உனக்கு உதவி செய்ய போறாங்க. நீ திருமணம் கடந்து ஒரு உறவுக்குள்ள நீ போற ஹனிமூன் ஃபேஸ் அப்படின்னு இருக்குது. அதையும் தாண்டி நீங்க இந்த மாதிரி ஒரு டெஸ்டினேஷனுக்கு போவீங்க, கடல் சார்ந்த இடத்துக்கு வந்து நீங்க ஒரு டெஸ்டினேஷன் வந்து போவீங்க அப்படிங்கறதும் நீங்க சொல்லியிருக்கிறாங்க. அதையும் தாண்டி ரொமான்டிக் ஃபீலிங்ஸ், உங்க ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப ரியலாகவும் உண்மையாகவும் வேல்யூ பண்ணப்பட்டதாகவும் இருக்கு அப்படிங்கறத பிரபஞ்சம் மூலியமாக கைடன்ஸா கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே பைல் 1, நீங்க இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கான கைடன்ஸை தெரிஞ்சிருப்பீங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். இப்போ பர்சனல் ரீடிங்ஸ் 8939767271 அப்படிங்கிற நம்பர்ல வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே பாய். வெல்கம் பைல் 2. நீங்க வந்து அந்த பைல் 2ல இருக்கிற ஏஞ்சல் வந்து செலக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ரீடிங்ஸ் இதோ. பைல் 2, உங்கள் காதல் வாழ்க்கைக்கு பிரபஞ்ச ஏஞ்சல் என்ன சொல்றாங்க? டிவைன் ஸ்பிரிட் ஏஞ்சல்ஸ். ஏதோ ஒரு கார்டு உங்களுக்கு ஜம்பிங்காக வருதே. ஓகே, திருப்பி எடுக்கலாம். ஜம்பிங்காக வந்தா பார்ப்போம். அகெயின் ஜம்பிங் கார்டு, 2 கார்டு இருக்கு. ஓகே,
அதான் ஏதோ ஒரு கார்ட் ஜம்பிங்ல இருக்கு. pile 1, pile 2, pile 2. ஏஞ்சல்கள் உங்களுக்கு சொல்லக்கூடிய காதல் வாழ்க்கைக்கான செய்தி இந்த கார்டு வந்த மாதிரி இருக்கு. ஓகே, ட்ரூ லவ் இந்த கார்டு வந்துருச்சு. கேமராக்கு பின்னாடி விழுந்திருக்கு, உங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? உடனே நானா எடுத்து வச்சேன்லாம் சொல்லிடாதீங்க. ஓகே, ட்ரூ லவ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? ஓகே, இது வந்து ஒரு ட்ரூ லவ். அப்போ பைல் 2 செலக்ட், நடுவுல நான் பைல் 1 அப்படின்னு சொல்லி நான் கிளிக்கி இருப்பேன். ஓகே, அதெல்லாம் எடுத்துக்காதீங்க. வீடியோ பண்ணும்போது வார்த்தைகள் வந்து மாறி மாறி வரலாம். ஓகேங்களா? ரீடிங்ஸ் வந்து பெர்ஃபெக்டா இருக்கா அப்படின்னு மட்டும் பாருங்க. ஓகே, இப்ப ரீடிங்ஸ்குள்ள போலாம். ட்ரூ லவ் அப்படிங்கும்போது திஸ் இஸ் த ரொமான்ஸ் ஆஃப் லைஃப் டைம் அப்படின்றதான் இங்க சொல்லியிருக்காங்க. அப்போ உங்க காதல் வாழ்க்கை முதல்ல வந்து ஒரு உண்மையா பொய்யா அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு குழப்பம் வந்து இருந்திருக்கலாம். ஏன்னா இந்த நம்ம லவ் பண்றோமே இது வந்து உண்மையா இருக்குமா இல்ல வந்து ஒரு பொய்யாக இருக்குமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி வந்து இருந்துகிட்டே இருந்திருக்கலாம். அப்போ இங்க பிரபஞ்சத்துடைய கைடன்ஸ் என்னவாக இருக்கு, ஏஞ்சலுடைய கைடன்ஸ் என்னவா இருக்குன்னா, உன்னுடைய லவ் முதல்ல நீ நம்பு. இது வந்து ஒரு உண்மையான காதல் தான். இது வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட காதல் தான். அதுல நீ வந்து எந்த ஒரு குழப்பத்தையும் நீ வச்சுக்காத. அப்ப பைல் 2, இந்த லவ் வந்து உண்மையான லவ்வா இல்ல ஃபேக்கான லவ்வா அப்படின்னு நீங்க குழப்பிட்டே இருக்கீங்க உங்க மனசுல. இத நான் எப்படி எடுத்துக்கிறது, இந்த லவ்வை நான் முழுமையா அக்செப்ட் பண்ணிக்கலாமா கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து உங்க மனசுல இருக்கு. இந்த லவ் வந்து உண்மையான லவ்வா ஃபேக்கான லவ்வா, இந்த லவ்வை வந்து நான் எடுத்துக்கலாமா கூடாதா அப்படிங்கிறது வந்து உங்களுடைய நபருடைய செய்கையால இந்த மாதிரி ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வந்த மாதிரி தெரியல. இந்த காதலுக்கு, அதாவது நீங்க பண்ணக்கூடிய இந்த காதலுக்கு உங்க வீடு சைட்ல இருந்து எதிர்ப்புகள் வந்து வந்திருக்கலாம். முதல் விஷயம், 90% வந்து உங்களுடைய வீட்டுல இந்த காதலை வந்து அக்செப்டன்ஸ் பண்ணாம இருக்கலாம். ஃபைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு 90% வீட்டுல இருந்து ஒரு அக்செப்டன்ஸ் வந்து கிடைக்காம இருக்கலாம். ஓகேங்களா? சோ அப்படி இருக்கும்போது இந்த லவ் நம்மளுக்கு வேணுமா, இது என்ன அந்த அளவுக்கு நமக்கு ட்ரூ லவ்வா இல்ல ஒரு ஃபேக் லவ்வா, இதுக்காக நம்ம போராடலாமா கூடாதா, இல்ல வீட்டுல சொல்றதே கேட்கலாமா பேசாம அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட் வந்துட்டும் போயிட்டும் இருக்கும். சோ அதனாலதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இந்த லவ் வந்து உண்மையான லவ்வா இல்ல ஃபேக்கான லவ்வான்னு உங்களுக்கு ஒரு குழப்பம் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத நான் சொன்னேன். ஆனா இது உங்களுக்கு வந்து ஒரு வாழ்நாள் காதல் தான். இதுல வந்து உங்களுக்கு குழப்பம் என்பது வேண்டாம். இந்த லவ் வந்து ஒரு ட்ரூ லவ், அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நீங்களும் அவங்கள ட்ரூவா லவ் பண்ணிருக்கீங்க, உங்க பர்சனும் உங்களை ட்ரூவா லவ் பண்றாங்க. அப்படின்னும் போது நடுவுல வந்து குழப்புறது என்ன? 90% உங்க வீடு சைட்ல இருந்து பயங்கர எதிர்ப்பு இந்த காதலுக்கு உண்டு. நிச்சயமா வழக்கமா ஒரு காதலை எதிர்க்கிறத விட உங்களுடைய வீட்டுல உங்களுடைய காதலை ரொம்ப அதிகமாகவே ஒரு பங்கு கூடுதலாகவே எதிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கு. உங்களுடைய ஜோடியாக் சைன் செக் பண்ணாதான் எக்ஸாக்டா சொல்ல முடியும். ஜோடியாக் சைன் அப்படின்னா ராசி, அதை செக் பண்ணாதான் எக்ஸாக்டா சொல்ல முடியும். ஏன்னா ஒரு சில ராசிகளுக்கு காதலுக்கு வந்து பர்டிகுலரா ரொம்ப எதிர்ப்பு இருக்கும். அப்போ இதுல இந்த ராசிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த நில சம்பந்தப்பட்ட ராசிகளாக இருக்கலாம், உங்களுக்கு வந்து எதிர்ப்பு இருக்கலாம். இந்த கன்னி, ரிஷபம் அந்த மாதிரி ராசினுடைய பர்சனுக்கு வந்து எதிர்ப்புகள் வந்து காதல் வாழ்க்கையில ரொம்பவே எதிர்ப்புகள் வந்து இருக்கும். இந்த பைல் 2 சூஸ் பண்ணிருக்கவங்க ரிஷபம், கன்னி அந்த மாதிரி, அதாவது நில சார்ந்த லேண்ட் சார்ந்த லேண்ட் சைன் உங்களுடைய சைன் வந்து ஸோ இந்த எர்த் சைன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த நிலம் சார்ந்த ராசிகள் நீங்க. சோ நில ராசி அப்படின்னும் போது அந்த எதிர்ப்பு வந்து உங்களுக்கு வழக்கத்தை விட உங்க ராசிக்கு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கலாம். எக்ஸாக்டா எனக்கு வந்து ரிஷபம், கன்னி தான் எனக்கு தெரியுது. மேபி நீங்க அதை தாண்டி நீங்க வாட்டர் சைனா இருக்கலாம், எர்த் சைன் இல்லாம ஃபயர் சைனா இருக்கலாம். சோ நீங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சயின்ஸ் கூட இருந்துக்கலாம். பட் ஸ்பெசிபிக்கா இங்க தெரியறது வந்து எனக்கு நிலராசி தான் தெரியுது. ஏன்னா இவங்களுக்கு தான் காதல் வாழ்க்கையில ரொம்ப எதிர்ப்பு இருக்கும் பெற்றோர்களால. சோ உங்களுக்கு பர்டிகுலரா எதிர்ப்பு வந்து இருக்கும்.
பெற்றோர்கள் சைட்ல இருந்து கண்டிப்பா எதிர்ப்பு இருக்கும். அப்ப என்ன மேம் 90% தான் சொன்னீங்க, 100 அவுட் ஆஃப் 100 சொல்லலையே, அப்ப மீதி 10% என்னதுன்னா 5% தேர்ட் பார்ட்டி, மீதி 5% வந்துட்டு உங்க பர்சனுடைய நடவடிக்கை. அதனால கூட உங்களுக்கு இந்த காதல் வந்து உண்மையான காதலா பொய்யான காதலான்னு தெரியாம இருக்கும். அதனாலதான் யூனிவர்ஸ் வந்து இத வந்து ட்ரூ லவ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிகாஸ் இந்த 90% வந்து இந்த காதலுக்கு வந்து மார்க் கிடைச்சிருச்சு, ட்ரூ லவ் தான். ஆனா ஒரு 5% உங்க பர்சன் வந்து தேர்ட் பார்ட்டி கூட, அந்த 10ல ஒரு 5% உங்க பர்சன் தேர்ட் பார்ட்டி கூட இன்வால்வ்டா இருந்து அந்த லவ் சக்சஸ் ஆகாம போகுது. பிளஸ் இன்னொரு 5% இந்த பர்சனுடைய கேரக்டர் வைஸாவே ஒரு லவ்வுக்கு என்ன சொல்றது, பயப்படுறது, எஸ்கேபிசம் நிறைய காட்டுறது, தப்பிச்சு ஓடணும்னு நினைக்கிறது, காதல் வாழ்க்கையை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கணும்னு நினைக்கிறது, திடீர்னு லவ் பண்ணிட்டு அப்படியே அப்ஸ்டாண்ட் ஆகுதுன்னு இந்த நபரே இந்த நபருடைய காதல் வாழ்க்கைக்கு வந்து ஒரு எதிர்ப்பாக நிற்பாங்க. 5% வந்து தேர்ட் பார்ட்டி கூட போறது, உங்க கூட பழகிட்டு தேர்ட் பார்ட்டி கூடயே இருக்கிறது. சோ பைல் 2க்கு இந்த பிரச்சனைகள் இருக்கும். ஆனா 90% வந்து இந்த நபர் உங்களை ரொம்பவே உண்மையா காதலிப்பாங்க. ஆனா உங்களுக்கு வீடுகள்ல இருந்து எதிர்ப்பு வந்து கொண்டே இருக்கும். நீங்க என்னதான் உண்மையா காதலிச்சாலும் வாழ்நாள் முழுக்க நம்ம 2 பேரும் தான் ஒன்னா இருக்க போறோம் அப்படின்னு சத்தியம் செஞ்சு காதலிச்சா கூட எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து உங்க ராசிக்கு வந்துகிட்டே இருக்கும். அதை தவிர்க்கவே முடியாது. 90% பெற்றோர்களுடைய எதிர்ப்பு வந்து இந்த ராசிக்கு உண்டு. அதனால கூட இப்போ நீங்க நோ கான்டாக்ட், நோ கம்யூனிகேஷன் சிச்சுவேஷன்ல இருக்கலாம். இல்ல வீட்டுக்கு தெரியாம போன் பேசிட்டு இருப்பீங்க, டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க, மீட் பண்ணிட்டு இருப்பீங்க. சோ இந்த மாதிரி இன்னும் வீடுகள்ல வந்து எனக்கு பெர்மிஷன் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்றவங்க தான் இந்த 2வது பைல் 2 தேர்ந்தெடுக்கிறவங்களா இருக்கீங்க. கார்ட்ஸ் பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தெரியுது. முதல்ல இது வந்து இந்த குழப்பத்துல இருந்து வெளியில வாங்க. இது ட்ரூ லவ்வா இல்ல ஃபேக் லவ்வா, இவர் வந்து விட்டுட்டு போயிடுவாரா, என்ன ஏது அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்குல்ல, அதுல இருந்து இது வெளியில வந்துட்டீங்கனாலே உங்களுக்கு உங்க காதல் வாழ்க்கை வந்து எப்படி போயிட்டு இருக்குன்னு தெரியும். நீங்களும் உங்க அம்மா அப்பா கூட சேர்ந்து கன்ஃபியூஸ் ஆனீங்க அப்படின்னா உங்க லவ் ட்ரூவா இல்ல ஃபேக்கான்னு உங்களுக்கே தெரியாம போயிடும். முதல்ல நீங்க உங்க காதல் வாழ்க்கைய அனலைஸ் பண்ணுங்க. நான் ஒருத்தரை லவ் பண்ணிட்டு இருக்கேன், இந்த லவ் வந்து ட்ரூவான லவ்வா ஃபேக்கான லவ்வா, நீங்க முதல்ல பர்சனலா உங்க லவ்வ எடை போட ஆரம்பிங்க, புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க இந்த காதல் வாழ்க்கையை அணுகும் போது இந்த ட்ரூ லவ்வா ஃபேக் லவ்வான்னு உங்களுக்கு சந்தேகம் வராது. கார்ட்ஸ் படி பார்த்தா உங்களுக்கு ஏஞ்சல்ஸ், அதாவது பிரபஞ்சத்துடைய தேவதைகள் உங்களுக்கு சொல்வது என்னன்னா, ஓன் காதல் உண்மையான காதல், இது கடைசி வரைக்கும் உன் கூட வரப்போற காதல் அப்படின்னு பைல் 2க்கு சொல்றாங்க. புரியுதா? அடுத்தபடியாக ரிலீஜியஸ் ஃபேக்டர். ரிலீஜியஸ் ஃபேக்டர் அப்படின்னும் போது நான் சொல்லிட்டேன், பெற்றோர்கள் எதிர்ப்பு எதனால வரும்? மோஸ்ட்லி ரிலீஜியஸ் தான். ஏ ரிலீஜியன் கிடையாது, ஓ ரிலீஜியன் கிடையாது. இந்த ரிலீஜியஸ், இந்த கேஸ்ட் ஃபேக்டர் வந்து இன்னைக்கும் நிறைய குடும்பங்கள்ல காதல் வாழ்க்கைக்கு ஒரு எதிர்ப்பாகவே இருந்து கொண்டே வருது. என்னதான் காலங்களும் மாற்றங்களும் வந்தாலும் இந்த காதல் வாழ்க்கையில இந்த ரிலீஜியஸ், இந்த கேஸ்ட், இந்த சாதினால காதலை பிரிச்சு வைக்கிற கும்பல்கள் இன்னைக்கும் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ உங்க காதல் வாழ்க்கையில ரிலீஜியஸ் ஃபேக்டரும் ஒரு குறியாக இருக்கும். கண்டிப்பா உங்களுடைய பேரண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க, இவங்க நம்ம கேஸ்ட் கிடையாது, இல்ல இவங்க லோவர் கேஸ்ட், இல்ல இவங்க இந்த மாதிரி இன்னும் பிரிவினை பார்க்கக்கூடிய பேரண்ட்ஸாக இருக்கலாம். இன்னொன்னு ஒரே மாதிரி, அதாவது பணக்காரவங்களா இல்ல ரொம்ப ஏழையா இருக்கிறாங்க அப்படின்னு ஒண்ணு, இல்ல ரொம்பவே வந்து ஒரு இந்த கவர்மெண்ட் வேலையில தான் இருக்கணும், கீழ்மட்ட வேலையில எல்லாம் இருக்கக்கூடாது, இப்படி. அதாவது ரிலீஜியஸ் ஃபேக்டர் என்பது வந்து அவங்களுடைய கேஸ்ட மட்டும் நான் பேசல, பொதுவாவே ஒருத்தரை தாழ்த்தப்படுறதே என்னைய பொறுத்த வரைக்கும் அவங்கள வந்து என்ன செய்யறதுனா ஒதுக்கி வைப்பதுக்கு சமம் தான். அப்போ ரிலீஜியஸ மட்டும் வச்சு உங்க பேரண்ட்ஸ் ஒதுக்காம அவங்கள பேசிக்காவே உங்களை விட உங்க பர்சன் வந்து கொஞ்சம் லோவா இருக்காங்கன்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணாம இருப்பாங்க. இதுதான் இங்க மோஸ்ட்லி விஷயமா இருக்கும். ஏன்னா உங்களுடைய பர்சன் சைட்ல இருந்து உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாமே பாசிட்டிவா இருக்கும். அவங்க அம்மா அப்பா கூட ஒரு 50% ஒரு 40% இந்த பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம பையனுக்கு, ஏன்னா நம்ம பையனுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாலும் இந்த பொண்ணை நம்ம இப்படியே அவங்க யோசிப்பாங்க உங்களுடைய பர்சன் சைட்ல இருந்து. ஆனா உங்க அம்மா அப்பா, உங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து இதுக்கு சுத்தமாவே அக்செப்டன்ஸ் பண்ண மாட்டாங்க. உங்க பர்சன் சைடு ஒரு 100க்கு 40% அவங்க ஒத்துக்கிற மாதிரி இருந்தாலும் உங்க அம்மா அப்பா அதுக்கு பிடியே கொடுக்க மாட்டாங்க. ஏதாவது கண்டினியூஸா ஒரு குறை, இந்த மாதிரி இருக்காங்க, அந்த மாதிரி இருக்காங்க, சரியா வேலை இல்ல, சரியா படிப்பு கிடையாது, சரியான அந்தஸ்து இல்ல,
என் கேஸ்ட் இல்ல, உன் கேஸ்ட் இல்ல, அப்பர் கேஸ்ட், லோவர் கேஸ்ட், இப்படியே இந்த கேஸ்ட்டை வச்சு ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்களும் எவ்வளவோ சொல்லி பாப்பீங்க, ஏம்மா நான் வந்து இந்த மாதிரி விரும்புறேன்ப்பா, எவ்வளவோ அழுது அடம் பிடிச்சு பாப்பீங்க. பட் அந்த நபர்கிட்ட இருந்து உங்களை எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்றதே உங்க அம்மா அப்பாவுடைய நோக்கமாக இருக்கும். ஃபைல் 2 சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மெயினா இந்த கேஸ்ட் விஷயத்த சொல்லி சொல்லி உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்களை எப்படியாவது கேஸ்ட் விஷயத்த சொல்லி உங்க காதல் வாழ்க்கையில இருந்து வெளியில கொண்டு வந்துடணும்னு நினைப்பாங்க. நீங்க இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் பார்க்குள்ள போயிருங்க. கடவுளை நம்பி உள்ள நுழைஞ்சிருங்க. அப்போ உங்களுக்கு நடுவுல என்ன பிரச்சனை வந்தாலும் உங்க கண்ணுக்கு வந்து தெரியாது. கடவுளை வந்து இந்த டைம்ல விட்டுட்டு அவரை வந்து நீங்க வெறுத்து கொஞ்சம் ஸ்லோவா லோன்லியா போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய காதல் வாழ்க்கையில இன்னுமே டிஃபிகல்டிஸ் வந்து வர ஆரம்பிக்கும். சோ இந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்றீங்கன்னா தயவு செஞ்சு ஸ்பிரிச்சுவல் பாத்தை நோக்கி போயிடுங்க. யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு, கடவுள் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு, நீங்க ரெகுலரா போகக்கூடிய கோவிலுக்கு போய் உங்க பர்சனை நினைச்சு ஏதோ ஒரு பூஜையோ ஒரு அர்ச்சனையோ பண்ண ஆரம்பிங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்க பர்சன் வந்து ஈஸியா என்ன பண்ணிடுவாங்க, உங்க பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ற மாதிரி யூனிவர்ஸ் வந்து பண்ணிடுவாங்க. நீங்க வேண்ட 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 உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜி ஈஸியாவே உங்களுடைய லவ்ல இருக்கிற பிரச்சனையை, அதாவது ரிலீஜியஸ் பிரச்சனையை ஹீல் பண்ணிடும். உங்க பர்சனுடைய பாசிட்டிவ் வைபும் உங்களுடைய பாசிட்டிவ் வைபும் ஒன்னாக சேர்ந்தாலே போதும். ஏன்னா 2 பேருமே நீங்க அப்படிதான் இருக்கீங்க. நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும், நீ என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உங்க 2 பேருக்குமே உண்டு. ஆனா நடுவுல வந்து சில விஷயங்கள் உங்களுக்கு சதியாக அமைஞ்சிருக்கு. அது அத்தனையும் மாறும். இந்த ரிலீஜியஸ் ஃபேக்டரால உங்களுடைய திருமணம் வந்து தடைப்படுது, காதல் வாழ்க்கை தடைப்படுது அப்படின்னா பிரபஞ்சம் உங்களுக்கு அடுத்தபடியாக கூறும் செய்தி உங்கள் காதல் வாழ்க்கைக்கு, ஓன் காதல் முதல்ல ஒரு உண்மையான காதல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தபடியாக ரிலீஜியஸ் ஃபேக்டரால ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா நீ கவலையே படாது, நான் உன்னையும் உன் நபரே நான் சேர்த்து வைக்கிறேன் உங்க பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணி அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வார்த்தையா இருக்கு. ஆனா நீ வந்து ஸ்பிரிச்சுவல் பாத்துக்குள்ள வரணும், என்னைய தேடி நீ வரணும், என்னைய நோக்கி நீ வரணும், என்கிட்ட நீ இருக்கணும், என் கைக்குள்ள நீ இருக்கணும். அப்பதான் நான் உன்னைய சேவ் பண்ணி உனக்கு ஒரு நல்ல லைஃபை நான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஃபைல் 2க்கு 3rd கார்டு வந்து யூ டிசர்வ் லவ். நீங்க வந்து இந்த லவ்வுக்கு டிசர்வ். நீங்க வந்து உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு காயப்படுத்திக்கிட்டு என் லவ் ஃபேக்கு, நான்லாம் எனக்கு இந்த லவ்லாம் டிசர்விங்கே கிடையாது, நான்லாம் போய் லவ் பண்ணலாமா, எனக்குலாம் அந்த ராசி இருக்கா அதிர்ஷ்டம் இருக்கான்னு சொல்லி புலம்புறது அழுகிறது இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். ஃபைல் 2க்கு ரொம்ப அன்லக்கியா ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணுவீங்க. எனக்கு காதல் வாழ்க்கையே வேண்டாம், பேசாம எங்கேயாவது போயிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த காதல் வாழ்க்கை மேல ஒரு வெறுப்பே வந்துடும். ஏன்னா அந்த அளவுக்கு சுத்தி எதிர்ப்புன்னும் போது காதல் வாழ்க்கை வந்து உங்களுக்கு சதி பண்ணிக்கிட்டே இருக்கும். இது எப்படா சரியாகும், 2 பேரையும் இப்படியே எவ்வளவு நாளைக்கு பாத்துக்கிறது, எவ்வளவு நாளைக்கு பேசிக்கிறது, இந்த 3rd பார்ட்டி பிரச்சனை இருக்கு, இல்ல என் பர்சனே என்ன வந்து வேண்டான்னு சொல்றாங்க, இவ்வளவு பிரச்சனை இருக்குல்ல, நம்ம வந்து விட்டுறலாம், நம்ம லவ் வந்து பிரேக்அப் பண்ணிக்கலாம், ஒரு எஸ்கேபிசமா இருக்காங்க, ஓடணும்னு நினைக்கிறாங்க, என்னை விட்டு என்னை கழட்டி விடுற மாதிரி பேசுறாங்க அப்படின்னு எந்த பிரச்சனை இருந்தாலும் இது உங்களுக்கான லவ், ட்ரூ லவ். ரிலீஜியஸ் ஃபேக்டர் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு கார்டு சொல்றாங்க. அடுத்தபடியாக டைரக்டா தேவதை என்ன சொல்ல வராங்க, இந்த லவ்வுக்கு நீ டிசர்விங், இது உன்னுடைய காதல், உன்னை விட்டு எங்கேயும் போகாது, இந்த நபர் உனக்கான நபர், இது உன்னுடைய காதல், இது உனக்கான விஷயம், நானும் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். ஃபைல் 2ல இருக்கவங்க கிட்ட ஏஞ்சல்கள் சொல்ற வார்த்தை, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், உன் நபரும் உன்னை நேசிக்கிறாங்க, இது உனக்கான காதல், நீ இந்த காதலுக்கு ரொம்ப தகுதியானவன், நீ எந்த இடத்துலயும் கலங்காத, நான் உனக்கு இந்த காதலை நான் உனக்கு சேர்த்து வைப்பேன் அப்படிங்கறதுதான் சொல்றாங்க. யூ டிசர்வ் த லவ் ஃப்ரம் மை செல்ஃப் அண்ட் ஃப்ரம் யுவர் பர்சன் அப்படிங்கறத இங்க சொல்றாங்க. லாஸ்ட் கார்ட் ஃபைல் 2க்கு ஹீலிங் ஃபேமிலி இஷ்யூஸ். நான் சொல்லிட்டேன் இல்லைங்களா, உங்க ஃபேமிலியே அக்செப்ட் பண்ணி உங்களுடைய காதல் வாழ்க்கைக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு நல்ல சாட்சியாக இருப்பாங்க. உங்க ஃபேமிலியே வந்து உங்களை சேர்த்து வைப்பாங்க. இது நம்ப முடியுதா, இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு மேம், இவ்வளோ சதி பண்றாங்க, என் பெற்றோரே எனக்கு எதிராக இருக்காங்க, காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கு, ஹீல் பண்ணவே முடியாத இஷ்யூவா இருக்கு, ஃபேமிலியில நிறைய லவ் சம்பந்தமா பிரச்சனை பண்றாங்க, அவங்கள கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு எதிர்க்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா ஹீலிங் ஃபேமிலி இஷ்யூஸ் தெரியுதா உங்களுக்கு?
இதை எல்லாமே சரியாகும். நான் சொன்னேன்ல, உங்க பேரண்ட்ஸே உங்க 2 பேரும் கையை பிடிச்சு சேர்த்து வைக்கக்கூடிய காலம் வந்து வெகு தூரத்துல இல்ல, சீக்கிரமாவே வரப்போகுது. உங்க பேரண்ட்ஸே உங்க 2 பேரும் கையை என்ன பண்ண போறாங்க, சேர்த்து வைக்க போறாங்க. என்ன கேஸ்டா இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, என்ன வேலை பார்த்தாலும் பரவாயில்ல, பையன் நல்ல பையன், பொண்ணு நல்ல பொண்ணுன்னு சொல்லி உங்க பேரண்ட்ஸே உங்களை என்ன பண்ணுவாங்க, அக்செப்ட் பண்ணி உங்க நபர் கூட சேர்த்து வைப்பாங்க. சோ அதை பத்தி நீங்க கலங்காதீங்க, திகையாதீங்க, எதை நினைச்சும் யோசிச்சுக்கிட்டே குழப்பிட்டே இருக்காதீங்க. இந்த காதல் வந்து உண்மையான காதலா, இதுக்கு நான் வேல்யூவான்னு யோசிக்க வேண்டாம். உங்களுக்கு ஏஞ்சல் வந்து ரொம்ப கிளியரா தெளிவா சொல்லிட்டாங்க, கிறிஸ்டல் கிளியரா சொல்லிட்டாங்க, இந்த காதல் ஒரு உண்மையான காதல். இந்த ரிலீஜியஸால ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நீ ஏன் வழியில வா, நான் உனக்கு இதை ஹீல் பண்ணி தருவேன். அடுத்தபடியாக நீ இந்த காதலுக்கு தகுதியானவன். இந்த காதல் உன்னுடைய காதல், உன்னை விட்டு எங்கேயும் போகாது. சந்தேகப்படாத, கலங்காத, பயப்படாத. 4வதாக உன்னுடைய பேரண்ட்ஸே உனக்கு என்ன பண்ண போறாங்க, உன் காதலை அங்கீகரிச்சு உன்னை கைப்பிடித்து உன்னுடைய நபர் கூட அனுப்ப போறாங்க அப்படிங்கறத அவங்க வந்து சொல்றாங்க. சோ பைல் 2 ரீடிங்ஸை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பாசிட்டிவா ரொம்பவே கிளியரா சொல்லியிருக்கிறாங்க. சோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. இது வந்து ஒரு பொதுவான வாசிப்பு தான், ஜெனரல் அண்ட் காமன் ப்ரெடிக்ஷன் மட்டுமே. சோ பொருந்ததை எடுத்துக்கோங்க, பொருந்தாததை விட்டுருங்க, பொருந்தியவர்களுக்குன்னு சொல்லி விட்டுருங்க. ஃபார் பர்சனல் ரீடிங்ஸ் 8939767271 அப்படிங்கிற நம்பரை அணுகுங்க. உங்களுக்கு என்ன நடக்குது, உங்களுடைய லவ் லைஃப் எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு டாரோ கைடன்ஸ் எடுத்துக்கோங்க. அப்பதான் உங்க லைஃப்ல என்னன்னு தெளிவா தெரியும். வீடியோ முடிச்சுக்கிறேன். Thanks for watching the video. Always manifest your wonderful life ahead. Stay positive, be positive. Bracelets வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதே நம்பர் 8939767271 அப்படிங்கிற நம்பருக்கு உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உங்க பிரைஸ்லெட்ஸ் எப்படி வரும், எவ்வளவு நாளைக்குள்ள வரும் அப்படின்னு சொல்லி நான் டீடைல்ஸ் வந்து ஷேர் பண்றேன். டாடா, பை பாய்.